Hey guys, I'm Gautam. Welcome to FUTURISTIC Gadgets. இன்னைக்கு வந்து உங்களுக்காக வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான செமையான டாய் கேஜெட்ஸ்லாம் வந்து எடுத்து வந்திருக்கேன். சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 Robosen T9. இது வந்து ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மிங் ரோபோட். நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வர கார் அண்ட் ட்ரக்லாம் வந்து ஒரு ரோபோட் மாதிரி மாற முடியும். அதே மாதிரி இதை வந்து செமையாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் செமையான விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து வாய்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஆப் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ண முடியும். கார்லேருந்து ரோபோட் மாதிரி மாறதுக்கான ப்ராசஸ் வந்து நடக்க உள்ள வந்து 22 குட்டியான மோட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அழகாக வந்து நடக்க முடியும். கன் ஷூட்லாம் வந்து பண்ணுற மாதிரி ஆக்ஷன்லாம் வந்து காமிக்க முடியும். ஸோ அதை பார்க்கவே வந்து பயங்கரமா இருக்கும். ஈவன் இதில் வந்து இன்பில்ட்டா வந்து ஸ்பீக்கர் இருக்கு. கார் வந்து போகும்போது ஒரு சின்ன சவுண்ட் வந்து கேட்கும். அண்ட் ரோபோட்டா மாறும்போது சின்ன சின்ன ஆக்ஷன்லாம் வந்து காமிக்கும். ஸோ அதுக்கும் இதால வந்து சவுண்ட் வந்து கொடுக்க முடியும். ரோபோட் வந்து ஃபோன் மாதிரி எவ்வளோ வாட்டி வேணாலும் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 kg. நம்பர் 2 Sphero 1. இதான் வந்து வேர்ல்டுலேயே பெஸ்ட் அண்ட் ஸ்பீடஸ்ட் வாட்டர் கன். ஸோ இதை வச்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து செம ஜாலியாக வந்து விளையாட முடியும். மற்ற கன்லாம் வந்து வாட்டரை நிரப்பி நீங்கள் வந்து ஷூட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு தான் அந்த வாட்டர் வந்து போகும். பட் இந்த கன்னில் வந்து நீங்கள் ஷூட் பண்ணும்போது வாட்டர் வந்து 30 feet அளவுக்கு தூரம் வந்து போகும். ஸோ உங்களோட ஆப்போனண்ட்டை வந்து ரொம்ப கிளியராக வந்து ஷூட் பண்ண முடியும். இதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். கன்னில் உள்ள டேங்க்ல வந்து 750 ml வாட்டர் வந்து நிரப்ப முடியும். ஒன்ஸ் காலி ஆயிடுச்சுன்னா 14 செகண்ட்ஸ்லேயே உங்களால் வந்து ரீஃபில் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே பயங்கரமான ஒரு கன். சில வாட்டர் கன்லாம் வந்து தண்ணி வந்து பாதி அளவுக்கு வந்துருச்சுன்னா உங்களால் வந்து ரொம்ப தூரத்துக்கு ஷூட் பண்ண முடியாது. பட் இந்த கன்னில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் கான்ஸ்டன்டான ப்ரெஷரில் வந்து ஷூட் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சேர்ந்து செம ஜாலியாக இதை வச்சு விளையாட முடியும். நம்பர் 3 JETJAT. இது வந்து ஒரு மினி ட்ரோன். பார்க்கவே ரொம்ப குட்டியாக பயங்கரமாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் உள்ள செமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குட்டியான ட்ரோனுக்குள்ளேயே வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பறந்துக்கிட்டே ஃபோட்டோ அண்ட் வீடியோ வந்து கேப்சர் பண்ண முடியும். 30 minutes வரைக்கும் இதை வச்சு நீங்கள் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து வேர்ல்டுலேயே ஸ்மாலஸ்ட் கேமரா ட்ரோன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டோர் அவுட்டோர் உங்களால் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். இவங்களே வந்து ஒரு குட்டியான ரிமோட் கொடுத்துருவாங்க. அந்த ரிமோட்குள்ளேயே வந்து ட்ரோனை வைக்க முடியும். இதோட டிஸ்டன்ஸ் ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 80 feet வரைக்கும் உங்களால் வந்து ரிமோட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 8 minutes வரைக்கும் இதெல்லாம் வந்து பறக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பர் டூப்பரான ஒரு ட்ரோன். நம்பர் 4 ஜீரோ கிராவிட்டி கார். ஆர்சி கண்ட்ரோல் காரையை வந்து வேற லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஆர்சி கண்ட்ரோல் கார் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த காரில் உள்ள ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காரால் வந்து சைடு வால்ஸு சீலிங்கில் அண்ட் கிரவுண்ட்லேயும் வந்து போக முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே பயங்கரமாக செம டெக்னாலஜியோட கண்டுபிடிச்சிருக்காங்க. கார் மட்டும் இல்லாமல் இதோட ரிமோட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரிமோட்லேருந்து ஒரு லேசர் லைட் வந்து வரும். அந்த லைட்டை வந்து நீங்கள் எங்கே அடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணி காரை எடுத்துகிட்டு போக முடியும். காரை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட்டில் மட்டும் நீங்கள் வந்து பேட்டரி போட்டால் போதும். சரி, ஓகேடா கௌதம், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கார் வந்து 45 degree ஆங்கிளுக்கு வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் காருக்குள்ள வந்து ஒரு சின்னதா மோட்டார் கொடுத்துருப்பாங்க. எப்பெல்லாம் 45 degree ஆங்கிளுக்கு வந்து ரீச் ஆகுதோ உள்ள வந்து ஒரு சின்னதா ஃபேன் இருக்கும். காரோட பாட்டம்ல வந்து ஒரு செக்ஷன் நடக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்னால இதால வந்து அழகா சைடு வால் அண்ட் சீலிங்லாம் வந்து போக முடியுது. இந்த சிம்பிளான மெக்கானிசம் யூஸ் பண்ணி இதை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த காரை வந்து ஓட்டும் போது ஒரு டிஃப்ரெண்டா செமையான ஃபீலிங் வந்து கிடைக்கும். நம்பர் 5 Vortex. இது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ரோபோட். பார்க்கவே ரவுண்ட் ஷேப்ல மினிமலிஸ்டிக்கா வந்து கொடுத்துருக்காங்க.
இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களால் வந்து ப்ரோக்ராம் போட்டு இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். மேனுவலாக நம்ம எப்படி கோடிங் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து ஒர்க் ஆக முடியும். ஸோ நீங்கள் வந்து ரோபோட் வச்சுட்டு விளாண்டுக்கிட்டே வந்து கோடிங்ஸை வந்து லேர்ன் பண்ண முடியும். இதோட கண்ணு வந்து எல்இடி லைட்ஸில் இருக்கும். அண்ட் பாட்டம்லேயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எல்இடி லைட்ஸ் இருக்கும். அது பார்க்கவே ரொம்பவே செம்மையாக இருக்கும். ப்ளூடூத் வழியா ஃபோனில் வந்து டேப்லெட்டில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கோடிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியும். கோடிங்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இதை வச்சு குட்டி குட்டி கேம்ஸ்லாம் வந்து விளையாட முடியும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 340 grams. நம்பர் 6 WowWee. இது வந்து ஒரு செல்ஃப் பேலன்சிங் ரோபோட். பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்டான ஷேப்பில் ரொம்பவே அழகாக இருக்கும். இதை வச்சு உங்களால் வந்து ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து விளையாட முடியும். கெஸ்டர் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஹேண்ட் ஆக்ஷன் வச்சுட்டே உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் வந்து கையை வந்து எப்படிலாம் மூவ் பண்ணுறீங்களோ அதை வந்து அப்படியே வந்து சென்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு இதால் வந்து ரியாக்ட் ஆக முடியும். ஈவன் இதால் வந்து பிஸ்கெட்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து தர முடியும். இதை வச்சு உங்களால் வந்து குட்டி குட்டியான கேம்ஸ்லாம் வந்து விளையாட முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே பயங்கரமாக இந்த ரோபோட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. பேஸ்கெட் பால் கேம் வந்து இதை வச்சு விளையாண்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 20+ கேம்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் வச்சு உங்களால் வந்து விளையாட முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரோபோட் தான் வந்து இந்த WowWee. நம்பர் 7 Anki Overdrive. இது வந்து ஒரு RC சூப்பர் கார். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இண்டோரில் வந்து ட்ராக்கை வந்து பில்ட் பண்ணி பேட்டில் அண்ட் ரேசிங் கேம் வந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிட்ட வச்சு உங்களால் வந்து விளையாட முடியும். ஸோ இந்த சூப்பர் கார்லாம் வந்து AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா வந்து ஒர்க் ஆகுது. ரிமோட்டே தேவையில்ல, உங்களோட மொபைல் ஃபோன்ஸை வச்சு நீங்கள் வந்து கமெண்ட் கொடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ரியலாக ரோபோட்டிக் சூப்பர் கார் மாதிரி இதெல்லாம் வந்து ஒர்க் ஆக முடியும். உங்களுக்கு வேணுன்ற இடத்துல உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ராக் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் வந்து ரேசிங் போகலாம். அப்படி இல்லைன்னா வந்து மற்ற கார்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் காரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே பயங்கரமான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இதில் இருக்கு. இந்த கிட்டோட ஃபுல் வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 4.4 kg. நம்பர் 8 Sphero. உண்மையாலுமே இது ஒரு டிஃப்ரெண்டான டாய் ரோபோட்டிக் கேஜெட். ஸோ இதை பார்க்கவே செம்மையான லுக்கில் ரொம்பவே டிஃப்ரெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரோபோட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பேண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த பேண்டை வந்து ஸ்டார் வார்ஸ் படத்தில் வந்து இன்ஸ்பயர் ஆகி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பேண்டை வந்து வாட்ச் மாதிரி லெஃப்ட் இல்லைனா வந்து ரைட் ஹேண்டில் வந்து மாட்டிக்கணும். கையை வந்து எப்படி மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதால் வந்து நகர்ந்து போக முடியும். அது மூவ் பண்ணி போகிறத பார்க்கவே வந்து செம்மையாக இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் மூலிமா ஒர்க் ஆகுது. 30 மீட்டர் ரேஞ்சுக்கு போனாலும் ஈஸியாக உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதில் வந்து கைரோஸ்கோபிக் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பால் வந்து கீழே விழாமல் இருக்கும். ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணீங்கன்னா 60 minutes வரைக்கும் இதில் வந்து பேட்டரி லைஃப் வந்து கொடுக்க முடியும். அண்ட் இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 7 km/h வந்து போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த ரோபோட்டையும் பேண்டையும் வந்து ரொம்பவே அழகாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே இந்த ரோபோட்டை வந்து ரொம்பவே பிடிச்சிரும். ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்த கேஜெட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ இதோட பைலிங்ஸ்லாம் வந்து கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.